பரிசு. தனுசு ராசி நேயர்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். 7ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் குரு, 8ஆம் பாவத்தில் புதன். இது சரியில்லை என்று சொல்லலாம். கோபம் அதிகமாக வரும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், வீண் செலவுகள் இருக்கும், ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். செய்யாத வேலைக்கு உங்களை குற்றம் சொல்வார்கள். நீ உன்னால தான் இதெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரும். ஆனால் சூரியன் சரி இருக்கும் பொழுது, சுக்கிரனின் நிலைமை சரி இருக்கும் பொழுது பண வசதி இருக்கும், பணம் வரும் போகும், செலவுகள் இருக்கும், சொந்தக்காரர் வருவார்கள். நீங்கள் ரொம்ப அதிகமாக சேவை செய்யும் பொழுது ஏதாவது குறை சொல்லி போவாங்க. ஒரு யாத்திரையில் ஒரு தடங்கல் இருக்கும் என்று சொல்லுவேன். டிக்கெட்டெல்லாம் போடுவீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க, அந்த யாத்திரையில் ஒரு தடங்கல் இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் 19ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நிலைமை மாறும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லுவேன். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்து பேச வேண்டும். ரொம்ப அதிகமாக நிகழ்ச்சியில் கலந்து வரக்கூடாது, பிரச்சனை அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருக்கீங்க, பொருளை அனுப்பும் பொழுது டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்க வேண்டும். வரும் பொழுது இல்லை, அனுப்பும் பொழுது. வைல் எக்ஸ்போர்ட்டிங். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வயதானவர்களுக்கு சிறிய சிறிய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், தூக்கம் கெடும் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சிறிய தூக்க ப்ராப்ளம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் பாருங்கள், இரவில் படுக்கும் பொழுது காலை கழுவிட்டு, பாத்ரூமில் போய் காலை கழுவிட்டு நம்முடைய வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே க்ளீனாக வைத்து கொள்ள வேண்டும். படுக்கிற இடத்துல குப்பைகள் இருக்கக்கூடாது. பெட்டெல்லாம் நல்லா உதறி படுக்க வேண்டும். சாயந்தரம் ஆன பிற்பாடு வீட்டில் பெருக்கக்கூடாது. தினமும் பகவான் சிவனை கும்பிட வேண்டும், அபிஷேகம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை கண்டிப்பாக அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.